வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து ஒரு சேரீயோட ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதை பற்றி இப்போ சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இப்போ எல்லா ஷாப்லேயும் வந்து ஒரு சேரீ நீங்கள் எடுப்பீங்க. நியர்பையில் இருக்கிற ஷாப்பில் போய் சேரீ எடுப்பீங்க. இல்லையா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அங்கே சேரீ விலை கேட்பீங்க. எல்லா விலையும் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா நான் ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு ரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நியர்பையில் இளம்பிள்ளையில் போய் எடுத்தால் ஒரு ரேட்டாக இருக்குது, நம்ம நியர்பையில் போய் எடுத்தால் ஒரு ரேட்டாக இருக்குது. ஒரு வேளை ஒரு சேரீ இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு டவுட்டாக இருப்பீங்க. ஓகேங்களா? அதை பற்றி இப்போ சொல்ல போகிறோம். இது ஒன்றும் இல்லைங்க, ஒரு சேரீ ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு சேரீயோட அடக்க விலை, ஒரு ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி தான் ஒரு சேரீயோட ரேட் வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? அது வந்து கடைக்கு கொஞ்சம் மாறுபடுமே தவிர ரொம்ப அதிகமாக உங்களுக்கு எப்பயுமே மாறுபடாது. ஓகேங்களா? இப்போ எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படி டீட்டெயில் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் சேரீ எடுத்திங்கன்னா நீங்கள் கரெக்டான ரேட்லேயும் எடுக்கலாம், குவாலிட்டியான சேரீயும் நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது, இப்போ வந்து ஒரு சேரீ, இப்போ இந்த சேரீ நான் ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதோடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மெட்டீரியல் எப்பயுமே என்ன மெட்டீரியல் உள்ளே வந்து போடுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அந்த மெட்டீரியல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் முக்கியம். ஒவ்வொரு மெட்டீரியலுக்குமே ஒவ்வொரு ரேட்டு இருக்குது. ஓகேங்களா? எல்லா மெட்டீரியலும் ஒரே ரேட்டு வராது. இப்போ மெட்டீரியல் வச்சு தான் ஒவ்வொரு சேரீயுமே நாங்கள் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோங்க. உள்ளக்கிற மெட்டீரியல் எப்படி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு சேரீயோட குவாலிட்டி தகுந்த மாதிரி மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ முகூர்த்தப்பட்டதுக்கு இந்த மெட்டீரியல் மட்டும்தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நார்மல் கிஃப்ட் சேரீனா அந்த மெட்டீரியல் வேறு, அதுக்கு மெட்டீரியல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். அதை வச்சு ரேட் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கிது. ஒரு கிஃப்ட் சேரீ அனுப்புகிறோம், ஒரு பூந்தமிழ் சேரீ உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா பூந்தமிழ் சேரீ ஒரு 550 ரூபாய் கொடுக்குறோன்னா அதுக்குண்டான மெட்டீரியல் தான் உள்ளே மென்ஷன் பண்ணி போட்டிருப்போம். இந்த மெட்டீரியலில் அந்த சேரீ தர முடியாது. ஓகேங்களா? அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஒவ்வொரு கலரும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ வந்து ஒன்றும் இல்லைங்க, இதில் வந்து பேபி பிங்க் போட்டிருக்கு, அது கான்ட்ராஸ்ட்டாக ரெட்டு போட்டிருக்கு. ஓகேங்களா? இதை வச்சுமே நான் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? உள்ளக்கிற த்ரெட்டை என்ன த்ரெட்டை யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி த்ரெட்டை யூஸ் பண்ணுறோம் அதை பற்றியும் உங்களுக்கு வந்து அதை வச்சுமே உங்களுக்கு ரேட்டு ஃபிக்ஸ் ஆகும். அது ஒன்று. ரெண்டாவது உங்களுக்கு ஃபினிஷிங்கு. இப்போ ஒவ்வொரு சேரீயுமே ஒவ்வொரு ஃபினிஷிங்கில் இருக்கும். இப்போ வந்து இந்த சேரீ வந்து விசிறுமுடி ஃபினிஷிங்கில் இருக்குது. ஓகேங்களா? விசிறுமுடி ஃபினிஷிங்கில் இருக்குது. இந்த ஃபினிஷிங்கில் மொத்தம் 5 வகை இருக்குது. ஓகே, அந்த 5 வகைகளும் ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு ரேட்டு மாறும். ஓகேங்களா? இதில் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு 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 பேசிக் அமௌண்ட் ஒரு 50லேருந்து 100 ரூபா வரைக்கும் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். அதை வச்சு தான் உங்களுக்கு ஒவ்வொரு கடைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா? இதில் பாருங்கள், இதில் கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு க்ரீம் கலர் கொடுத்துருக்கோம். க்ரீம் கலரில் ப்ளஸ் வந்து ராணி கொடுத்துருக்கோம். ராணி பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற அந்த நூலே உங்களுக்கு மாறிடும், ராணியாக வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும், வீடியோனால தெரியும் நினைக்கிறேன், ராணியாக வந்துடும். இதில் வந்து ஃபுல்லாக ஒயிட் கொடுத்துருப்போம். ஒயிட்டு ப்ளஸ் ராணி, இதுக்கு சம்மந்தம் இல்லாத கலர். இதில் போடுறது தான் அதில் அந்த கலர் டைன்னு சொல்லுவோம். கலர் வந்து டைன் போடுவோம். டைனா இந்த கலர் வேறு, அந்த கலர் வேறு. இப்போ இந்த கலர் எடுக்க பாருங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து அந்த லெமன் எல்லோ கூட உங்களுக்கு வயலட் கொடுத்துருக்கோம். வயலட் வந்து முழுக்க வயலட்டே மலர் மாறிக்கும். உங்களுக்கு வயலட்டே உள்ளே வந்துடும். இது வந்து லெமன் எல்லோவும் உள்ளே வந்துடும். இது உள்ளே ஜாயின் பண்ணுவோம். இந்த கலரில் ஜாயின் பண்ணுறது தான் உங்களுக்கு அந்த ரேட்டும் கொஞ்சம் மாறுபடும். ஒன்றும் இல்லை. அடுத்து பச்சை. இப்போ பச்சையில் பாருங்கள், பச்சையில் அதே மாதிரி தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது பொறுத்த வரைக்கும். பச்சைனா பச்சை ப்ளஸ் வந்து ராணி. ஓகேங்களா? அதுக்கு ரேட்டு டிஃப்ரெண்ட் வரும். இதுதான் ரேட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் வந்து என்னடா இது ரேட்டு கம்மியாக எடுக்கிறோமே, ரேட்டு குவாலிட்டி கம்மியாக இருக்குமா, இல்லை ரேட்டு அதிகமாக எடுக்கிறோமே, ஒருவேளை இவங்க ரேட்டு ரொம்ப லாபம் வச்சு விற்பாங்களா அப்படின்லாம் நீங்கள் வந்து நினைக்க வேணாம். உள்ள இருக்கிற மெட்டீரியல் வச்சு தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். வேறு எதுவுமே எந்த காரணமும் இல்லை. மற்றபடி இங்கே மேனுஃபேக்சரில் உங்களுக்கு சேரீ எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு வெளியே இப்போ ஷாப்பில் வந்து சேரீ எடுக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா அவங்களுடைய லாபம் ஒன்றும் இல்லை. அதிகமாக லாபமும் யாரும் கன்சல்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லாத்துக்குமே சேரீ விலை எல்லாமே தெரியும். எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு யூடியூப் எடுத்தாவோ ஒரு ஃபேஸ்புக் எடுத்தாவோ சேரீ பற்றி டீட்டெயில் நிறையா வருது. அதனால் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க, இந்த சேரீ இந்த ரேட்டு தான் வருது, ஏன் அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் யாருமே ரேட் அதிகமாக கொடுத்து வாங்குற மாதிரி கடைக்காரங்களும் பண்ண மாட்டாங்க. நீங்களும் அது கன்சல்ட் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த சேரீயை ஒரு ரேட்டு சொன்னாங்கன்னா இது இளம்பிள்ளையில் இந்த சேரீ இந்த ரேட்டு தான் இருக்குது, ஏன் வந்து கடையில் இந்த ரேட்டு வருது அப்படின்னு வந்து நீங்கள் அந்த ஃபீல் பண்ண தேவையில்லை. அதனால் வந்து இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போனால் கூட நீங்கள் வந்து பயப்படாமல் ஒரு சேரீ எடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். உள்ளக்கிற மெயினாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கேட்குற விஷயம் என்னென்னா உள்ளக்கிற மெட்டீரியல் என்ன,
ஃபஸ்ட்டு அதை கேட்குறீங்க. ரெண்டாவது த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கிறீங்க, என்ன த்ரெட்டு மாதிரி யூஸ் பண்ணீங்க அதை கேட்கலாம். ரெண்டாவது கான்ட்ராஸ்ட்டாக யூஸ் பண்ணீங்களா, இந்த கான்ட்ராஸ்ட் கலர் மாறுன இடம் காமிங்க அப்படின்னு நீங்கள் ஓப்பனாகவே கேட்கலாம். ஓகேங்களா. அவங்க வந்து அந்த கலர் ஓப்பனாக மாறுற இடம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாவே அதோடய குவாலிட்டி கொஞ்சம் மாறுது. ஓகேங்களா. சாதா இதில் உங்களுக்கு அது பண்ண முடியாது. இது பாருங்கள், இது அதே க்ரீம் தான், க்ரீம் வித்து ரெட்டு மெரூன் கொடுத்துருக்கோம். க்ரீம் வித்து மெரூன் கொடுத்துருக்கோம். இதில் மாறுற இடம் பார்த்துங்க, பர்டிகுலர் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது பாருங்கள் மாறுற இடம் தெரியுதுங்களா. இது ஒயிட்டு, இது வந்து மெரூனு. இடையில பாருங்கள் மாறுற இடம் நல்லாவே தெரியும். நீங்கள் கடைக்கு போனால் கூட மென்ஷன் பண்ணி கேளுங்க, அந்த மாறுற இடம் எனக்கு காமிங்க, இது வந்து நான் வந்து சேரீ குவாலிட்டி பார்க்கணும்னு கேளுங்க. அதில் மாறுற இடம் கரெக்டாக மாறி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சேரீ ரேட்டு கொஞ்சம் கூட வரும். ஓகேங்களா. அதுதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து சேரோடைய இன்னொரு விஷயம், சேரோடைய அதோடைய குவாலிட்டி சொல்லுவோம். இப்போ ஒரு துணி நவராதுன்னு சொல்லுவோம்ல, அந்த குவாலிட்டி சொல்லுவோம். இதில் எவ்வளோ இலை போட்டிருக்கு, எப்படி அந்த துணி நெஞ்சு வருது அப்படிங்கிறது ரொம்ப அது முக்கியமான விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், அது வச்சுமே ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒரு மைல்யூட்டாக அது வந்து எல்லாத்துக்குமே அது தெரியாது, ஒரு மைல்யூட்டாக அது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த பாருங்கள் கலர் பாருங்கள், இது பிங்க்கு வித்து ஜரிகை கொடுத்துருக்கோம், டிஷ்ஷுன்னு சொல்லுவோம். டிஷ்ஷுலேயே வந்து உங்களுக்கு பிங்க்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பல்லு வந்து உங்களுக்கு பிங்க்கே வந்துடும், ப்ளவுஸு பிங்க்கே வந்துடும். ஃபுல்லாக டிசைன் ஒர்க் கொடுத்துருக்கோம். சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன் ஒர்க் இருக்கும், மீனா ஒர்க் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் வந்து ஜரிகை ஒர்க் அந்த த்ரெட்டு கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து இப்போ வர ஸ்மார்ட், அதாவது எலக்ட்ரானிக் ஜக்கார்டில் நெய்கிற டிசைன் எல்லாமே இப்போ எல்லாமே புதுசாக வர டிசைனு. இப்போ நீங்கள் இந்த கடையில் இந்த டிசைன் உங்களுக்கு உங்கள் நியர்பைலேயோ இல்லை உங்கள் கடையிலையோ வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் ஆகும். ஓகேங்களா. இதெல்லாம் பொங்கலுக்கு வந்து இப்போ நான் பர்டிகுலராக பொங்கலுக்கு வந்து லான்ச் பண்ணுற டிசைன் தான் காமிச்சிட்ருக்கேன். இது உங்கள் கடையில் எடுக்கணுன்னா கிட்டத்தட்ட 1 மந்த் நீங்கள் வெயிட் பண்ணணும். தீபாவளி கிட்ட தான், தீபாவளிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த பொங்கல் கிட்ட தான் உங்களுக்கு அந்த டிசைன் கிடைக்கும், நீங்கள் அங்கே பார்க்க முடியும். ஓகேங்களா. நீங்கள் சப்போஸ் நான் காமிக்கிற சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த மேலே இருக்கிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் தாராளமாக இப்போ பார்க்குற சேரீ அப்படியே வந்து என்னடா ஒரு சேரீலாம் என்னடா ஃபோட்டோவில் ஒரு மாதிரி இருக்குது, நேரில் ஒரு மாதிரி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ண தேவையில்ல. ஃபோட்டோவில் என்னவோ அது சேம் கலரே உங்களுக்கு வந்துடும். தைரியமாக புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணால் உங்கள் ப்ரொஃபஷனல் கொரியரோ இல்லை எஸ்டி கொரியரோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லையோ நீங்கள் எதில் போட்டால் சொன்னாலும் சரி, நீங்கள் வந்து போட்டுட்டா இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணிட்டா நாளைக்கு காலையில் டெலிவரி டிஸ்பேச் ஆகிடும். ஓகேங்களா. நீங்கள் பயப்பட தேவையில்ல, நீங்கள் வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு யோசிக்க தேவையில்ல. நீங்கள் ஃபோன்பே ஜிபே பே பண்ணிட்டா போதும். நீங்கள் எங்கே இருந்தாலும், நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே மூலையில் இருந்தாலும் வாங்கிக்கலாம். இப்போ எங்கள் ஏரியாவுக்கு வருமா, இல்லை எங்கள் ஏரியா கொஞ்சம் உள்ள தள்ள மாதிரி இருக்குது, கிராமமாக இருக்குது, இந்த மாதிரி கொரியர்லாம் சர்வீஸ் இல்லை அப்படின்னாலும் கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸில் நாங்கள் கொடுத்துட்டா, போஸ்ட் ஆஃபீஸில் எங்கே இருந்தாலும் சரி, அந்த பின்கோடு கொடுத்தா சரி, எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அவன் வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்தாகணும். அதனால் சர்வீஸ் வந்து ரொம்ப அவைலபிள் இருக்குது. இப்போ நியர்பையில் போய் நம்ம எடுத்துருக்கோம், ஏகப்பட்ட சேரீ நியர்பையில் எடுத்துருக்கோம், ஒரு கடையில் போய் எடுத்துருக்கோம், நம்ம பார்த்து எடுத்துருக்கோம். இப்போ எப்படா நம்ம ஒரு ஃபோனில் பார்த்து எப்படி எடுக்கிறது, கரெக்டாக வந்துடுமா, அந்த கேமராவில் பார்க்குற டிசைனே வருமா, இல்லை பிங்க்னா பிங்கே கரெக்டாக வருமா, உள்ள டிசைனே எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப வந்து யோசிக்க தேவையில்ல. நீங்கள் ஃபோனில் பார்க்குறீங்க கலர் அப்படியே எக்ஸாக்டாக வந்துடும். நீங்கள் டிசைன் என்ன பாருங்க எல்லாம் வந்துடும். இது உங்கள் நியர்பையில் பார்க்குறீங்க. இப்போ இந்த சேரீ நான் வந்து இல்லைப்பா நான் நியர்பையில் எடுத்துக்கிறேன், நான் எங்கள் கடையிலேயே எடுத்துக்கிறேன் அப்படின்னா கூட இந்த டிசைன் பர்டிகுலராக இந்த டிசைன் உங்கள் கடையில் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆகும். ஓகேங்களா. இப்போ நான் ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தான் நான் கடைக்கு அனுப்ப போகிறோம். கடைக்கு அனுப்பி ஒரு 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 10 நாள் 15 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு கஸ்டமருக்கு ரினியூ பண்ணுவாங்க அவங்க. ஓகேங்களா. இதுவுமே வந்து நான் சொல்கிற ப்ரைஸ், இப்போ நான் ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா அதை விட ஒரு 20-30% தான் இந்த கடையில் விலை போடுவாங்க. ஏன்னா கடையோட வாடகை இருக்குது, அதை வச்சு தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி அனுப்புவாங்க. நான் இங்கே அனுப்புகிற ரேட்டு வந்து மேனுஃபேக்சர்லேருந்து கம்மியான ஒரு லாபம்னு இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ நம்ம ஒரு சேரீ மேனுஃபேக்சர் பண்ணுறோம், லாபமே இல்லாமல் இப்படி பண்ண முடியும் உங்களுக்கு கேள்வி வரும்ல. அதனால் கம்மியான லாபம் தறிக்காரங்களுக்கு என்ன கூலியோ அது கொடுத்துட்டு ஒரு கம்மியான லாபத்தை கஸ்டமர் டேரெக்டாக உங்களுக்கு கொடுக்குறோம். வேறு ஒன்றுமே இதில் இல்லை. உங்களுக்கு வந்து சேரீ வந்து கஸ்டமருக்கு டேரெக்டாக போய் சேருது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம், வேறு ஒன்றும் இல்லை. இது பார்த்துங்க, இந்த கலர் பார்த்துங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எலக்ட்ரானிக் ரேபியில் ஓட்டினது. மீனா ஒர்க்கு இருக்கும், உள்ள த்ரெட் ஒர்க்கு இருக்கும், ப்ளஸ் வந்து ஷேடு ஒர்க்கு இருக்கும். ஓகேங்களா. இது எல்லாமே வந்து சேர்ந்தது தான் சேரீ. இது கிட்டத்தட்ட இந்த எலக்ட்ரானிக் ஜக்கார்ட்னு இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து தான் இந்த மாதிரி டிசைனாக எங்களுக்கு நெய்ய முடியுது. முன்னே எங்களால் நெய்ய முடியல, பவர்லையுமே நெய்ய முடியல. இப்போ வந்து
இப்போ எப்படி எந்த டிசைன் நெய்ய முடியுதுன்னா அந்த எலக்ட்ரானிக் டிசைனில் தான் கொடுத்துருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, இந்த மயில் பாருங்கள், இந்த மயிலோட அதோடைய வடிவம் கொண்டு வரணும் மெயினாக, ஓகேங்களா? அதுக்கு வந்து எங்களுக்கு எலக்ட்ரானிக் தேவைப்படுது. இந்த மான் பாருங்கள், அந்த பர்டிகுலராக ஒவ்வொரு டிசைனுமே பாருங்கள், அதனுடைய ஃபேஸு அதனுடைய கால்லாம் கரெக்டாக ஃபிக்ஸாக வரணும், ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த எலக்ட்ரானிக் ஜக்கார்டு யூஸ் பண்ணுறோம். முன்னே வந்து நல்லப்பட்டு கைத்தறியில் நெஞ்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து எலக்ட்ரானிக் வந்ததுலேருந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு டிசைனை வந்து எடுத்து பண்ணுறதுக்கும், ஒரு டிசைனாக மைல்டாக அந்த டிசைன் கொண்டு வரதுக்கும், இந்த உள்ள இருக்கிற சின்ன சின்ன டிசைன், இந்த சின்ன சின்ன வளைவு தான் ரொம்ப முக்கியங்க இதில். சேரீயில் பொறுத்த வரைக்கும் அதை பார்த்து வாங்கிங்க. இப்போ நம்மக்கிட்டே வாங்கணும்னு இல்லை, நீங்கள் வெளியே கடையில் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு டிசைன் ஃபினிஷிங் இருக்கா, ஒரு டிசைன் நல்லா இருக்கா, ஒரு டிசைன் பார்த்தா எப்படி இருக்குது, ஒரு துணி எப்படி இருக்குது, ஓகேங்களா? ஒரு கான்ட்ராஸ்ட்டை போடுறாங்களா, கான்ட்ராஸ்ட் தான் இருக்கு இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டே நீங்கள் வந்து ரேட்டு கேட்டுட்டு நீங்கள் வாங்கலாம், ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் கஸ்டமராக வந்து ஒரு சேரீ வாங்குறீங்க, ஒரு 6 மாதத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ அது சேரீ யூஸ் பண்ணுறீங்க. சேரீ நல்லா இருக்கணும், சேரீ ஃபினிஷிங்காக இருக்கணும், ஓகேங்களா? ஒரு 2000 3000 போட்டு சேரீ எடுக்கிறீங்கன்னா அது முகூர்த்தத்துக்கு கட்டி போனால் அவங்க கேட்கணும், நீங்கள் எங்கே சேரீ எடுத்தீங்க, நீங்கள் எந்த கடையில் எடுத்தீங்கன்னு கேட்கணும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து சேரீயை நீங்கள் கட்டினா தான் உங்களுக்கும் வந்து சரி நம்மக்கிட்ட அடுத்த சேரீ வாங்குறவங்க என்ன இருக்கும், நீங்கள் எப்பயுமே அது இருக்கும், ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உடனே வந்து ரெஸ்பான்ஸ் வரும், ஒரு 5 to 10% ரெஸ்பான்ஸ் வரும். உடனே அவைலபிள் அனுப்புவோம். நீங்கள் செலக்ட் பண்ணி உடனே வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அடுத்த நாளே சேரீ கைக்கு வந்துடும். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து நாளைக்கு ஃபங்க்ஷன்ப்பா, எனக்கு சேரீ இன்றைக்கி வேணும்னா தாராளமாக இன்றைக்கி புக் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் புக் பண்ணால் நாளைக்கு காலையில் உங்களுக்கு எங்கே இருந்தாலும், தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடலாம். இப்போ கடைசி கலர் காமிக்கிற பாருங்க, இது குங்குமம். இந்த டிசைன் பாருங்கள், ரொம்ப மைல்டாக டிசைன் பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து ரொம்ப சின்ன ஒர்க்காக கொடுத்துருப்போம், ஓகேங்களா? ஒரு காமன் ஒர்க்காக இருக்காது. இந்த சின்ன டிசைன் வந்தாலும் இந்த சின்ன லைனிங் கொடுத்துருப்போம். உள்ளே இருக்கிற பூ வந்தாலும் உள்ளே இருக்கிற பூவில் என்ன டிசைன் கொடுக்கலான்னு டிசைனை செலக்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 30 நாள் ஆகும் இந்த டிசைனை செலக்ட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? அதை செலக்ட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த சேரீ நெய்யறது வரும். பாருங்கள், இதில் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துரு, எல்லாமே கான்ட்ராஸ்ட்டாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற செல்ல எல்லாமே கான்ட்ராஸ்ட் தான். எல்லாமே சேரீயோட அதோடைய குவாலிட்டி தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். அதனால் வந்து நீங்கள் சேரீ உங்களுக்கு வேணும்னா கீழே நம்ம மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். சேரீ ரெடி ஸ்டாக்காக ஹேண்ட் ஸ்டாக்காக இருக்குது. அடுத்த வீடியோவில் சேரீ எப்படி தயாரிக்கிறோங்கிறது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி அனுப்புகிறேங்க. வணக்கம்.